அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் இறை வார்த்தை. உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். கடவுளின் கட்டளையை மீறி நெறிகேடாக செயல்படுகிற உங்களை கடவுள் தண்டிக்காமல் நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் உங்கள் மட்டில் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை. எனவே நீதி தீர்ப்பு வெளிப்படும் நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். பாவ வாழ்க்கை வாழுகிற நம்மை கடவுள் தண்டிக்காமல் நாம் மனம் மாறி அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம் மீது பரிவு காட்டுகிறார். நாம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம் மட்டில் பொறுமையாக இருக்கிறார். அவர் நம் மீது பரிவு காட்டுகிறார். கடவுளின் இந்த பொறுமையையும் பரிவையும் நாம் புரிந்து கொண்டு நாம் மனம் மாற வேண்டும். மாறாக கடவுளின் பொறுமையையும் பரிவையும் நாம் உதாசீனப்படுத்தி ஏளனப்படுத்தி நாம் தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நீதி தீர்ப்பின் நாளில் நாம் கடவுளின் சினத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும் என்று சொல்லி புனித பவுல் இங்கு அழகாக எச்சரிக்கிறார். உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். யாருடைய உள்ளம் கடினப்பட்டு மனம் மாற முடியாதபடி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய உள்ளம் சாத்தானால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதோ, யாருடைய உள்ளம் முற்றிலும் சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவர்கள் மனம் மாற முடியாதபடி அவர்கள் உள்ளம் கடினப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த மக்களை சாத்தான் முற்றிலும் ஆட்கொண்டு இந்த மக்களை சாத்தான் இயக்கி வருவதால் இவர்கள் மனம் மாற முடியாதபடி சாத்தான் இவர்கள் உள்ளத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, திரு விவிலியத்தில் ஒரு அழகான கதாபாத்திரத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தேர்ந்து கொண்ட 12 திரு தூதரில் ஒருவர் யூதாஸ் இஸ்காரியோத். பாஸ்கா விருந்து ஆண்டவர் இயேசு 12 பந்தியில் அமர்ந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான், அந்த மனிதன் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும், அந்த மனிதனுக்கு ஐயோ கேடு என்று சொல்லி யூதாசுக்கு வரப்போகிற கேட்டினை ஆண்டவர் எடுத்து சொல்லியும் யூதாஸ் மனம் மாற முடியாதபடி யூதாஸின் உள்ளம் கடினப்பட்டிருந்தது என்று சொன்னால் யூதாஸின் உள்ளம் முற்றிலும் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு யூதாஸ் முற்றிலும் சாத்தானால் இயக்கப்பட்டு கொண்டிருந்ததுதான் உண்மை. இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை யூதாஸின் உள்ளத்தில் எழச் செய்தது என்று சொல்லி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தை சொல்லுகிறது. அர்த்தம் என்ன? யூதாஸின் ஒவ்வொரு செயலையும் சாத்தான் கட்டுப்படுத்தி யூதாஸின் ஒவ்வொரு செயலையும் சாத்தான் இயக்கிக் கொண்டிருந்தான் என்பதுதான் உண்மை. எனவேதான் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கும் அந்த எண்ணத்தை யூதாஸின் உள்ளத்தில் சாத்தான் எழச் செய்தது. காரணம், யூதாஸ் சாத்தானின் கட்டுப்பாட்டில் முற்றிலும் இருந்தார். யூதாஸ் சாத்தானால் முற்றிலும் இயக்கப்பட்டுக் கொண்டிருந்தார் என்பதை தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, யூதாஸிடம் ஒரு பலவீனம் இருந்தது. யூதாஸ் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அந்த பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்துக் கொள்வது உண்டு என்று சொல்லி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. களவு செய்வது பாவம் என்று விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இவ்வாறு யூதாஸ் தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி ஆண்டவரின் மன்னிப்பை பெறவில்லை. மேலும் ஆண்டவர் மோசே வழியாக சொன்ன அந்த பாவ பரிகார பலிகளை செலுத்தி தான் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று ஆண்டவரோடு இணைந்து கொள்ளாமல் யூதாஸ் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு வருவதால் யூதாஸ் முற்றிலும் சாத்தானால் ஆட்கொள்ளப்படுகிறார். யூதாஸ் முற்றிலும் சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற அழகான ஆவிக்குரிய சிந்தனை. மனிதர்கள் அனைவருமே பலவீனர்கள். பலவீனத்தின் நிமித்தம் மனிதர்கள் தவறு செய்யக்கூடும். ஆனால் தவறு செய்த மனிதர்கள் தாங்கள் செய்த தவறுக்காக மனம் வருந்தி ஆண்டவரின் மன்னிப்பை பெற்று மீண்டும் ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும். மாறாக
தவறு செய்த மனிதர்கள் தாங்கள் செய்த தவறுக்காக மனம் வருந்தி ஆண்டவரின் மன்னிப்பை பெறாமல் இவர்கள் தொடர்ந்து பாவம் செய்து வாழ்வார்கள் என்று சொன்னால் இவர்களும் சாத்தானின் கட்டுப்பாட்டில் தான் வாழ்வார்கள் என்பது உண்மை. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தவறு செய்கிற ஒவ்வொரு மனிதரும் சாத்தானோடு இணைந்து வாழ்கிறார்கள் என்று சொல்லி புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தவறு செய்கிற ஒவ்வொரு மனிதரும் சாத்தானோடு இணைந்து இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தவறு செய்கிற மனிதர்கள் தாங்கள் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி ஆண்டவரின் மன்னிப்பை பெற்று இருளை விட்டு விலகி மறுபடியும் அந்த ஒளியாம் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. மேலும் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற மற்றொரு அழகான ஆவிக்குரிய சிந்தனை, வரப்போகிற நாட்களில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் பாவமே செய்யாமல் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு இரண்டாவது சிந்தனை கொடுத்து அழைப்பு விடுக்கிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் ஒளியாம் இயேசுவோடு இணைந்து ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். ஒருவேளை நம்முடைய பலவீனத்தின் காரணமாக நாம் தவறு செய்து நாம் கடவுளை விட்டு விலகி இருப்போம் என்று சொன்னால், நாம் செய்த தவறுக்காக மனம் வருந்தி நாம் கடவுளின் மன்னிப்பை பெற்று மீண்டும் கடவுளின் பிள்ளைகளாக மாறி ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் பாவமே செய்யாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம், தூய மக்கள் இனமாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஒளியாம் இயேசுவோடு இணைந்து இந்த உலகில் உம்முடைய ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ்கிற போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.